ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக் ஐடி அகாடமி. நம்ம இதுக்கு முன்னாடி செஷனில் ஸ்னோஃப்ளேக்கோட ட்ரையல் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்னோஃப்ளேக்னா என்ன, ஸ்னோஃப்ளேக்கோட ஹிஸ்ட்ரி, ஏன் ஸ்னோஃப்ளேக்குன்னு நேம் வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் ஸ்னோஃப்ளேக்கோட ஓவரால் ஆர்கிடெக்சரை பற்றி பார்ப்போம். ஏன்னா இதுதான் பேசிக். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸ்னோஃப்ளேக்கில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்னோஃப்ளேக் சாஃப்ட்வேர் எஸ் அ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸ்னோஃப்ளேக் வந்து எந்த ஹார்ட்வேரும் அவங்க ஓன் பண்ண மாட்டாங்க. ஸ்னோஃப்ளேக்கோட ஆர்கிடெக்சரை 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது இஸ் நத்திங் பட் ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம். நம்ம பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் இல்லைன்னா மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஒரு ஸ்னோஃப்ளேக்ல. இதுக்கு மேலே கொரி ப்ராசஸிங் லேயர் அப்படின்னு இருக்கு. இந்த கொரி ப்ராசஸிங் லேயர் தான் வந்து மசில் ஆஃப் த சிஸ்டம். இதுக்கு மேலே பிரெயின் ஆஃப் த சிஸ்டம், அது வந்து கிளவுட் சர்வீஸ் லேயர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்னோஃப்ளேக்கோட ஆர்கிடெக்சரில் 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு. என்னென்ன லேயர்? ஸ்டோரேஜ் லேயர், கொரி ப்ராசஸிங் லேயர், கிளவுட் சர்வீஸ் லேயர். இந்த 3 லேயர் தான் இருக்கு. அப்போ நம்ம ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே தான் ஸ்னோஃப்ளேக் கிரியேட் பண்ண போகிறோம். ஏடபிள்யூஎஸ்ல, இல்லை அஸ்யூரில், இல்லை ஜிசிபியில். சப்போஸ் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் மேலே ஸ்னோஃப்ளேக்கை கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற S3 பக்கெட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே ஸ்னோஃப்ளேக் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம். எல்லாமே ஸ்னோஃப்ளேக் பார்த்துக்குவாங்க. இல்லை நம்ம அஸ்யூரில் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அஸ்யூர் ஏடிஎல்எஸ் செக் பண்ணுவாங்க. அஸ்யூர் பிளாப் ஸ்டோரேஜில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஆன் டாப் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் மேலே தான் நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்கை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஜிசிபி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிசிஎஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணியிருப்போம். உங்களுக்கே தெரியும், நம்ம ட்ரையல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், ட்ரையல் அக்கௌண்ட் செஷன் நான் வந்து போட்டிருக்கேன். ட்ரையல் அக்கௌண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஆன் டாப் ஆஃப் எனி கிளவுட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம கிளவுட் ப்ரொவைடர் வந்து ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம், பட் நம்மளோட ரீஜனுக்கு பக்கமாக நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே இந்த ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற டேட்டா சென்டரில் தான் போய் ஸ்டோர் ஆகும், ஸ்னோஃப்ளேக். இப்போ நமக்கு வந்து ஒரு டேபிளாக தெரியும், பட் ஸ்னோஃப்ளேக் வந்து அது ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் ஃபைலாக தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ மைக்ரோ பார்ட்டிஷன் ஃபைலாக அது என்னது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரி, ஓகே. 3 லேயர் இருக்குது இதில். என்னென்ன லேயர்? ஸ்டோரேஜ் லேயர், இது வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. கொரி ப்ராசஸிங் லேயர், கிளவுட் சர்வீசஸ் லேயர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன வெர்ச்சுவல் வேர்ஹவுஸ் கம்ப்யூட் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்கே எடுக்கிறோம். அப்போது நம்மளுக்கு வந்து ஹெவியாக டேட்டா வருது அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸிங் மீனிங், ஓகே, ஒரு அக்ரிகேஷன் பண்ணுறோம், சம் பண்ணுறோம், ஆவரேஜ் பண்ணுறோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அதில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுல ஏஐ ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்டு, இல்லை பிஐ ரிலேட்டடாக பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸில் நம்ம இந்த ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணும்போது நிறைய டேட்டா ப்ராசஸிங் பண்ணுவோம். இப்போ டேட்டா ப்ராசஸிங் பண்ணும்போது சம்திங் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு யூனிட் தேவைப்படுது, சிபியூ மாதிரி ஒரு யூனிட் தேவைப்படுது. அதுதான் இந்த கொரி ப்ராசஸிங் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொரி ப்ராசஸிங் லேயர் தான் ஸ்னோஃப்ளேக்கில் வர்ச்சுவல் வேர்ஹவுஸ்னு சொல்லுவோம். என்ன வேர்ஹவுஸ்? வர்ச்சுவல் வேர்ஹவுஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட். இப்போ நீங்கள் டேட்டா பிரிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸில் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளஸ்டர் அப்படிங்கிற குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதை வந்து ஒரு டேட்டா ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஸ்னோஃப்ளேக்கில் கிளஸ்டர் இஸ் நத்திங் பட் கம்ப்யூட் ஆர் வர்ச்சுவல் வேர்ஹவுஸ். இந்த வர்ச்சுவல் வேர்ஹவுஸ்க்கு மேலே இன்னொரு லேயர் இருக்குது, கிளவுட் சர்வீசஸ் லேயர். இது வந்து மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பிரெயின், ஒரு டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரெயின் இருக்கு. இப்போ நம்ம ஒரு யூசர் வச்சுக்கோங்க. இந்த யூசர் லாகின் பண்ணுற ஸ்னோஃப்ளேக்கில் இந்த கிளவுட் சர்வீஸ் லேயர் தான் வந்து லாகின் செக் பண்ணும். ஓகே, இவர் வந்து நம்மளோட யூசர் தான், லாகின் பண்ண அலோவ் பண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ அவர் லாகின் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு டேபிள் செலக்ட் பண்ணி ரீட் பண்ணுறாரு. அப்போ இவருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம், அந்த டேபிள் இருக்கான்னு செக் பண்ணோம், அதில் இருக்கிற காலம் இருக்கான்னு செக் பண்ணோம், டேட்டா டைப் செக் பண்ணோம். எல்லாமே செக் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர் இன்ஜின் போயிட்டு அந்த டேட்டாவை இங்கே ஸ்டோரேஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டும். இப்படி தான் ஒரு ஸ்னோஃப்ளேக் வந்து ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகும். இந்த லேயர் தான் ஓவரால் ஆர்கிடெக்சர். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் இதுக்கு அடுத்தடுத்து வர செஷன் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக அது வந்து புரியும். ஆன் டாப் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே தான் நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்கை கிரியேட் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம இது அந்த ட்ரையல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. ஒவ்வொரு லேயரோட, ஈச் லேயர்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து வர செஷனில் பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.